எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். உன்னை தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. உங்கள் எல்லோரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். We are glad to welcome you this day. அநேக நாட்களுக்கு பிறகு லைவாய் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. After many days, we are able to see you live. உங்களுக்கு தெரியும், கொரோனா இந்த வியாதி நிமித்தமாக பட்டணங்கள் தேசமே இன்றைக்கு அசைக்கப்பட்டிருக்கிறது. Because of this corona, cities and nations have been shaken. அடியான் சில வாரங்களுக்கு முன்பாக ஜஸ்ட் செக் பண்ணி கொள்ளலாம் என்று வந்திருந்தேன். Just a few weeks ago, I had come to check. முதல் டெஸ்ட் அந்த ரேபிட் டெஸ்ட்ல இல்லை என்று நெகட்டிவ் என்று வந்தது. The first test that was taken, they said it was negative. ஆனால் மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் எடுத்த போது When the second test was taken, ஜஸ்ட் பார்டர் லைன்ல இருக்கிறது, it was just borderline. நீங்கள் வீட்டிலேயே இருக்கலாம் என்று சொன்னார்கள். They said you can stay at home. ஆனால் என்னுடைய பிளட் டெஸ்ட் அவர்கள் எடுத்த போது But when they had taken my blood test, அதிலே ஒரு சில உப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். when they took that test, they found out that there were some salts in the blood which were more. ஆகையினாலே என்னை அட்மிட் செய்து Because of that, I was admitted. 6 நாட்களாக அதற்காக சிகிச்சை கொடுத்தார்கள். For 6 days, I was under treatment. ஆண்டவருடைய கிருபையிலே நான் சுகமாய் இருக்கிறேன். By God's grace, I am well. அதன் பிறகு ஜெபத்தினாலும் அநேக பேர் ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தினாலும் Because of the prayers of so many of you people, மறுபடியும் நாங்கள் டாக்டர் இடத்துல போன பொழுது and we had gone to see the doctor again, எல்லாம் நார்மலா இருக்கிறது. everything is normal. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெங்களூரிலே ஓய்வு எடுக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார். But the doctor said that he needs to take some more rest staying here in the city. அதன் காரணமாக நாங்கள் இப்போது பெங்களூரிலே இருக்கிறோம். Because of that, we are still here in Bangalore. ஆனால் இந்நாட்களிலே அநேக மரணங்கள் அநேக குடும்பங்களிலே அப்படியே மரித்து கொண்டு போகிற செய்தி ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. But during these days, we are hearing of people who are dying, and this news is a great shocking news. நாங்கள் அடக்கம் கூட செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். We are in a place where we are not able to come and even do the funeral. என்னுடைய சொந்த குடும்பத்தில் கூட ஒரு சிலர் மரித்து போய்விட்டார்கள். Even in our own families, there were people who died. நாங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக எனக்கு அனுமதி இல்லை. We are not able to go out of the house anywhere. ஆனாலும் இந்த அமைதி நாட்களிலே But during this quiet time, அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபித்தோம். we are praying for each one of your families.
சில குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். In some families, young people have passed சில away. குடும்பங்களில் புருஷனும் மனைவியும் மரித்து In போய்விட்டார்கள். some families, husband and wife has passed away. சில குடும்பங்களில் தகப்பன் மரித்து In some போய்விட்டார். families, the father has passed away. தாய் மரித்து Mother போய்விட்டார். has passed away. இவைகளின் மத்தியில In the midst of all these, ஏன் ஆண்டவரை இவைகள் நடக்கிறது? why Lord, all these things are happening? ஏன் எங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு மரணம், ஒரு அழிவு என்ற ஒரு கேள்வி உண்டாகும். There is a question that is being asked: why is there death like this in our homes? வேதத்தின் அடிப்படையிலே உங்களோட இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். This Sunday morning, I want to share with you from the Word of God. ஆகினாலே தேவ பிள்ளைகள் எல்லோரும் வந்து உட்கார்ந்து, So all children of God, please come and sit. தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை வேற உலக வேலைகளுக்காக நேரத்தை செலவழிக்காது. Do not allow yourself to do any other work for the world that day. கடந்த வாரத்தில் நான் ஃபீட்பேக் பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ள நான் மகிழ்ச்சி அடைந்தேன். Last week when I saw the feedback, I was happy in the presence of God. ஆனால் நம்முடைய சபையிலே உள்ள அனைத்து மக்களும் பார்க்கவில்லை. But all of our people from our church did not see. ஒரு சிலர் தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். Only some people were watching. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை So this Sunday, எல்லோரும் தயவு செய்து உட்கார். please all of you come and sit. சபையில ஆராதனை நடக்கிறது போல நீங்க உட்கார்ந்து இந்த முழு ஆராதனை முடிச்சு போங்க. Come and sit down here and listen as though you were sitting in the church during the worship இந்த service. முதல் ஆராதனை முடிந்ததும் After the first service is over, பாஸ்டர் அம்மா இரண்டாவது ஆராதனையில் அவள் தேவ செய்தியை கொடுக்க போகிறார். second service I will be able to speak. இந்த ரெண்டு ஆராதனையிலையும் நீங்க பங்கெடுத்து இந்த முழு காலை தொடங்கி மதியம் வரைக்கும் இந்த செய்தியோடு நீங்கள் உங்கள் வேலைகளை கடந்து செய்யுங்கள். During this day, if you will spend time listening to the word of God, you will be able to be blessed this day. தேவனுடைய வார்த்தைக்கு போகலாமா? Shall we go to the word of God? வேதத்தில் 1 சாமுவேலின் புத்தகம் The book of 1 Samuel, 30ஆம் அதிகாரம் chapter 30, 1 முதல் 6 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். reading verses 1 to 6. I will read for you. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அது அக்கினியால் சுட்டெரித்து. And it came to pass, when David and his men were come to Ziklag on the third day, that the Amalekites had invaded the south and Ziklag and smitten Ziklag and burned it with fire. அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். And had taken the women captives that were therein, they slew not any, either great or small, but carried them away and went on their way. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். So David and his men came to the city, and behold, it was burnt with fire, and their wives and their sons and their daughters were taken captives. அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். Then David and the people that were with him lifted up their voice and wept until they had no more power to weep. தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊரானாளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். And David's 2 wives were taken captives, Ahinoam the Jezreelitess and Abigail the wife of Nabal the Carmelite. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். And David was greatly distressed, for the people spake of stoning him, because the soul of all the people was grieved, every man for his sons and for his daughters. But David encouraged himself
in the Lord his God. இந்த வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போதும் When you see the verses in this chapter, தாவீது அவனோடு கூட இருந்த 600 மக்கள் அவனை நம்பி வந்தவர்கள் அவனையே எதிர்த்து கல்லெறிந்து கொல்ல பார்த்தார்கள். the 600 people who came to be with David, they were taking their stones to beat him. இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கும்போது In this passage we see சவுல் அவன் தன்னுடைய சொந்த வழியிலே காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். Saul went on his own way, doing things according to what he desired. ஆனால் சில நேரங்களிலே தாவீது தேவனுடைய வழியை அவன் அறிந்து முழுமையாய் செய்யாவிட்டாலும், But David, even if he was not doing everything according to God's plan, ஒவ்வொரு நேரமும் அவன் கர்த்தரை விசாரித்து கர்த்தருடைய வழியில நடக்க அவன் விரும்பினான். but he desired that he would always walk according to what God wanted him to walk. உங்களுக்கு தெரியும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் You have already seen in 1 Samuel chapter 15. சாமுவேல் சவுலுக்கு சொன்னான், Samuel looked at Saul and he said, அமலேக்கியர்கள் எல்லாம் அழித்து போடு, said, kill all these Amalekites. ஆணும் பெண்ணும் மிருகம் என்று பார்த்தா அதை முற்றிலும் அழித்து போடு. Do not look at man or woman or cattle, but destroy all of them. ஆனால் சவுல் கீழ்ப்படியவில்லை. But Saul did not obey. என்ன செய்தான்? கொடுத்த ஆடுகளையும் மாடுகளையும் தனக்கென்று வைத்துக் கொண்டான். What did he do? He had kept the fatted cows and kept it for himself. அமலேக்கிய ராஜாவை உருவோடு வச்சிருந்தான். And the Amalekite king, he kept it for himself. ஆகையினால் என்ன நடந்தது என்று பார்க்கும்போதோ, What happened, if you will see, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே in the book of 2 Samuel and chapter 1, பார்க்கும்போதோ எந்த அமலேக்கியனை அவன் கொன்று போடாமல் விட்டானோ this Amalekite which he did not kill, அந்த அமலேக்கியன் தான் சவுலை கொண்டு போனான். that was the same man who killed Saul. இந்த அதிகாரத்திலே சவுல் தேவனுடைய வழியை ஏற்றுக்கொள்ளாமல் கீழ்ப்படியவில்லை. Saul did not obey the Lord in these ways. ஆனால் தாவீதோ தேவனுடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். But David obeyed his God and இந்த followed the ways of God. அமலேக்கியர்கள் யார்? Who are these Amalekites? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் The book of Exodus in chapter 17. 8 16 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது If you will look at verses 8 to 16, இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனப்பட்ட நேரத்திலே பின்னுக்கு வந்து பலவீனமானவர்களெல்லாம் வெட்டி அழித்து போட்டார்கள். you will see that when these Amalekites came, they were the ones who came when the children of Israel were in their weakness. It was at that time they came and they killed the people. ஆகையினாலே யாத்திராகமம் 17 14 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, That is why in the book of Exodus chapter 17 and verse 14 we see, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் கொடுத்து the Lord gave them the victory, அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், and the Lord told them, மோசே பார்த்து, இந்த ஜெயத்தை நீ நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை என்று சொன்னார். The Lord looked at Moses and he said, write this for a memorial in a book and rehearse it in the years of Joshua. யோசுவாவின் செவி கேட்கும்படி அதை வாசி. Let Joshua hear it as you read it. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord himself said, I will utterly put out the remembrance of Amalek. இந்த அமலேக்கியர்களை அழித்து போட தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். God had a plan to kill all these Amalekites. அப்படிப்பட்ட நேரத்தில் During this time, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான மக்களாகிய இந்த அமலேக்கியர்களுக்கு விரோதமாய் சவுல் அவன் செயல்பட ஆரம்பித்தான். King Saul began to go against doing the things of according to these Amalekites. இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது, When you see in this passage, தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டு David had left the children of Israel, பெலிஸ்தியர்கள் தேசத்துல வந்து குடியிருக்கிறான். and he comes and stays here in the land of the Philistines. அவன் அந்த பெலிஸ்தியர் ராஜா சொல்றான், The Philistine king says, நீ என்னோடு இருப்பாயானால் if you are with me, உனக்கு நான் ஒரு இடத்தை கொடுத்து உங்க குடும்பங்களை நான் போஷிப்பேன். I will give you a place and also give you provisions. சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். He gave him Siklag. அப்படிப்பட்ட இடத்துல At this time in this அந்த place, பெலிஸ்தியருடைய ராஜா யுத்தத்துக்கு போகும்போதும்
இவனுடைய ராணுவமும் யுத்தத்துக்கு போய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போயிட்டார். You see here that the Philistines and the Philistine king went to fight against the children of Israel, and David and his men also go to fight. இவர்கள் யுத்தத்துக்கு போய் வரும்பொழுது When they had gone to fight this battle, வாசித்தோம் அல்லவா, we saw as we read, அங்கே அந்த அமலேக்கியர்கள் எழும்பி இவனுடைய மனைவி பிள்ளைகள் 600 பேருடைய மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்துக் கொண்டு அந்த முழு சிக்லாகை சுட்டெரித்து போட்டார். we see here in this passage that these people had come and they had taken all the sons and daughters and wives of these 600 people, and they had put the Ziklag, the city, into fire and went. இந்த செய்தியிலே 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். There are 3 things that here in this passage that I would like to share. எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து நமக்கு எதிர்த்து அது போராடும் பொழுதோ, no matter what the circumstances that are coming against us, யாரோ ஒருத்தருக்கு வியாதி கொரோனா இருந்திருக்கலாம். maybe somebody had corona, நம்ம ஒருவேளை அந்த மேரேஜுக்கு போயிட்டு வந்ததுனால, maybe because we had gone for that marriage, நம்ம சில அவங்களோட பழகினதுனால, because we went and where they with their வந்தவங்க யாரோ ஒருத்தருக்கு 3 நாட்களா ஜுரம், அவங்களுக்கே தெரியாது. அந்த கொரோனா எத்தனையோ பேர் பரவி போகுது. because that person had 3 days fever, and because of that so many other people were affected with this. நான் பெங்களூர்ல ஒரு பெரிய ஸ்தாபனத்திலே நான் போர்டு மெம்பரா இருக்கிறேன். I'm a board member of a big organization. அதில் இருக்கக்கூடிய இன்னொரு போர்டு மெம்பர் One more of this other board members. ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்பாக கொரோனாவால மரித்தார்கள் என்ற செய்தி வந்தது. We got a message that she passed away an hour ago. இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் சூழ்நிலையில் எப்படி ஆண்டவரை தேடும்? During this time of great hardship and difficulty, how can we seek God? இந்த கொள்ளை நோய் பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது. This virus is going and killing so many people. இன்றைக்கு ஆக்சிஜன் வேணும் என்று கதறி அழுகிறார். People are crying out, they need oxygen. எப்படி ஆண்டவருடைய வழியில நாம் நடக்கணும்? How can we walk in the ways of God? தாவீதின் வாழ்க்கையில் அவன் செய்த முதலாவது காரியம், The first thing that David did in his life, அவன் தேவனோடு தொடங்கினான். he began to start with God. எப்ப அவன் கர்த்தரோடு தொடங்க ஆரம்பித்தானோ, When he began to start with God, காரியங்கள் சிலது அவனுக்கு எதிர்த்து வந்தது. even though circumstances came against him, அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. he could not accept it. பாருங்க, சொந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறப்பிச்சுட்டு போயிட்டார். His own wife and children were taken away as பைபிள் captives. சொல்லுது, The Bible says, அங்கே 5ஆம் வசனத்துல அழகலன் இல்லாத வரைக்கும் அவங்க அழுதார். they could not cry, but they cried out as much as they could. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, What is the meaning of that? அவங்க நம்பிக்கை எல்லாம் போய்விட்டு There was no hope. அப்படிப்பட்ட நேரத்தில் At that kind of time, கர்த்தரோடு வாழ்க்கையை தொடங்குது. he began to start his work life with God. நம்ம கர்த்தரோடு வாழ்க்கையை தொடங்குது. We need to start our life with God. சூழ்நிலையை பார்க்க வேண்டும். Do not look at your circumstances. மரணத்தின் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். Do not look at the death circumstances of கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லவர். the Lord is able to lead us. இன்னைக்கு சங்கீதம் 28ஆம் அதிகாரம் Psalm 28, 7ஆம் வசனம் சொல்லுது, verse 7 says, கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். The Lord is my strength and my shield. My heart trusted in him, and I am helped. Therefore my heart greatly rejoiceth, and with my song will I praise him. கர்த்தரோடு தொடங்குவதென்றால் அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. What is the meaning of starting with God? அவர் நம்முடைய பெலனாய் மாறுகிறார். He will become our strength. அவர் எப்போ நம்முடைய பெலனாய் மாறுகிறாரோ, When he becomes our strength, அப்போ இனி நம்ம பலத்துல நாம் செய்ய அவசியம் இல்லை. then we did not do anything in our own strength. அதனால்தான் பக்தன் சொல்றான், That is why the man of God says, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. அங்கே தாவீது சிக்லாக் போய் அந்த சூழ்நிலையில பார்க்கும் போதும் When David came to Ziklag and saw the situation, எல்லாம் போய்விட்டு, everything was gone. ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் 6வது வசனத்துல ஒரு பாகம் இப்படி சொல்லுது, But when in that kind of circumstances,
verse 6, it says like this. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். But David encouraged himself in the Lord his God. இன்றைக்கு ஏன் தாவீதுக்கு மாத்திரம் அந்த சூழ்நிலையில ஒரு தைரியம் வந்தது? How did this David get at that moment get courage? தேவனுடைய வழியிலே நடத்த தன்னை ஒப்பு கொடுத்தான். Because he committed himself to walk in God's அவன் path. சில தவறுகளை செய்தான். He also did some mistakes. ஆனா ஒவ்வொரு காரியம் அப்பத்திலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். But from that time he understood the lesson. அவன் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருக்கிறதா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டான். He will always ask the Lord, Lord, is it your will for me to go or not? ஆகையினாலதான் நம்ம வாசித்த சங்கீதம் 28:7 கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கும்போது அவர் நமக்கு பாடலை நமக்கு கொடுக்கிறார். That is why when we read here in Psalm 28 and verse 7, we see that when we walk in the path of God, God will give us a song. இன்னைக்கு தேவன் நம்முடைய பலனாய் மாத்திரமல்ல, God is not only our strength, நம்முடைய இருதயம் அவரை நம்பும். our heart will trust in Him. நான் அவரிடத்திலிருந்து எல்லா உதவிகளை பெற்றுக்கொள்வேன். I will receive all help from Him. அடுத்தபடியாக இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது The second thing that we see here in David's life, எல்லாம் போய்விட்டு, everything was gone. ஆனா அவன் தலையில் அடிச்சு கொண்டு அழுது அவன் தன்னை எல்லாம் போய்விட்டது என்று அதை ஏற்றுக்கொள்ள. He did not begin to hit his head and began to cry out and say everything is gone, everything is lost. இப்போது 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். But we're going to read now verse 7 and verse 8. இன்னைக்கு 7ஆம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். I'll read verse 7 and 8. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். And David said to Abiathar, the priest, Ahimelech's son, I pray thee, bring me hither the ephod. And Abiathar brought thither the ephod to David. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். And David inquired at the Lord, saying, Shall I pursue after this troop? Shall I overtake them? And he answered him, Pursue, for thou shalt surely overtake them, and without fail recover all. அங்கே பிரதான ஆசாரியனாய் இருந்த அபியத்தார் அந்த ஏப்பத்தை கொண்டு வந்தார். The high priest Abiathar brought that ephod. அந்த ஏபோத் என்பது This ephod, when we say, ஒரு விசேஷமான தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். it was a garment that was to be kept in the presence of God. ஆசாரியர்கள் அதை போர்த்திக் கொண்டு The high priest would wear it. அவள் தேவனுடைய வழியை தேடுவார். They will seek the way of God. இது தேவனுடைய வழியை தேடக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பாதை. This was the path where they will go seeking the way of God. அப்படியே அந்த தாவீது அந்த பிரதான ஆசாரியனை வர வைத்து ஏபோத்தை தரித்து அவனுடைய சுமத்தை தேடும்போது, When David asked this high priest Abiathar to come with the ephod and to seek the Lord, வேதம் சொல்கிறது, the Bible says, தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார். God gave him an answer. இன்னைக்கு பதிலே இல்லாத சூழ்நிலையிலே Where they cannot receive an answer, தேவன் பதிலை வைத்திருக்கிறார். God has kept an answer for you. எங்க வைத்திருக்கிறார்? Where has He kept that answer? அவருடைய சமூகத்தை தேடும் போதுதான். Only when you seek His presence. ஒரு வசனம் சொல்லுது, One verse says like this, அவருடைய வழி அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. His way is there in the temple. அப்போ இந்த ஏபோதை தரித்துக் கொண்டு தேவனை தேடும் பொழுதும், So when this high priest wore this garment, this ephod, and was seeking the presence of God, தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார். God gave him an answer. இன்றைக்கு அநேக வசனங்கள் அப்படியே பார்த்து கொண்டே போகலாம். There are many verses that I have already taken. வேதம் சொல்லுகிறது, The Bible says, எதையெல்லாம் தாவீது இழக்க கொடுத்தானோ all that David lost, தேவன் அவைகளை எல்லாம் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். God allowed him to recover everything. எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். Everything God gave it back to him. எப்படி நடந்தது?
How did this happen? சூழ்நிலையை பார்க்கல. He did not look at the circumstances. அவன் தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய வழியை தேடினான். He sat in the presence of God, seeking the way of God. இன்னைக்கு தேவனுடைய வழியிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போதோ, When we allow ourselves to be committed to the way of God, வழியே இல்லாத இடத்தில் where there is no way, ஆண்டவர் வழியை உண்டாக்கும். God shall provide a way. எதிரே செங்கடல் பிரவாகித்து ஓடுது. Maybe the Red Sea is overflowing. பார்க்கும்போது எப்படிதான் வழி உண்டாகும்? How will a way be opened மோசே here? என்று சொன்னான், Moses stood and நீ said, சும்மா இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் ரட்சிப்பை காண்பீர்கள். stand still and see the salvation of your God. அவன் சொல்லி அந்த கோலை நீட்டி அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்த மாத்திரத்தில் As he took that rod in his hand and as he prayed towards the Lord, ஓடுகிற செங்கடல் இரண்டாய் பிளந்து that Red Sea that was overflowing on its banks கொஞ்சம் கூட சேர் இல்லாமல் without any slush in between, அங்கே தரையில வெட்டாந்தரையில நடக்கிறது போல 6 லட்சம் மக்கள் கடந்து போனாங்க. they walked on dry ground. This is 6 lakhs of people. இது எப்படி How நடந்தது? did this happen? கர்த்தருடைய வழியிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் When we commit ourselves to do the work of God, கர்த்தர் வழியை திறக்கிறார். God shall open the door. இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் போதும், As children of God in our life, we see இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு வருகிற தேவனா இருக்கிறார். our God is a God who will come with us. முதல் நான் சொன்னேன், தேவ வழியில நாம் போகணும். First I said that we need to walk in God's way. இரண்டாவது தேவனோடு போக வேண்டும். Now we need to go with God. நாம் தேவனுடைய வழிக்கு ஒப்பு கொடுக்கும் போது When we commit ourselves to do God's will, ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். then the Lord says, I am the way, the truth and the life. கர்த்தர் அவனுக்கு வழியை திறந்தார். God opened the way for him. இன்னைக்கு 600 பேரை அடிக்கணும்னு பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே The 600 people who were ready to stone him, கர்த்தர் அவனுக்கு வழியை திறந்தார். God began to open the door for him. மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது, Thirdly, we see him. தேவன் செய்கிறபடி நாம் செய்ய வேண்டும். According to what God wants us to do, we need to do. இன்றைக்கு அது வசனங்கள் 21 முதல் 31 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசித்தீர்களானா, From verses 21 to 25, we will read at home. தேவனுடைய வழி நடக்கிறபடி தேவனோடு கூட நீ காரியங்களை செய்யும் போதோ, When you will walk according to that and do what God wants you to do, அவர் செய்கிறபடியே நீ செய்ய ஒப்பு கொடுக்கும் போது, when you do what God wants you to do, தேவன் தம் கிருபையை அளிக்கிறார். He will give you His grace. அவருடைய கிருபை அளிக்கும் போதோ, When He gives you His grace, இல்லாதவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். that which is not there, He shall create and give it to us. இன்னைக்கு அவருடைய வழிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போதோ, When we commit ourselves to His way, அவருடைய வழிகள் எப்பவுமே மேலானவைகளா இருக்கிறது. always His ways are higher ways. இன்னைக்கு இந்த தாவீது நெருக்கப்பட்ட நேரத்தில், This David, when he came to a place where he was totally enclosed, அவன் தேவனுடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். he allowed himself to do the will of God. ஏன் அவன் நெருக்கப்பட்டான்? Why was he put into that kind இவனுடைய of place? எதிரி யாருன்னு அவனுக்கு தெரியாமல், He could not find out who his enemy was. இன்னைக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று அவனால விளங்கிக் கொள்ள He could not முடியவில்லை. understand why he was in such a place. எல்லா குடும்பம் போய்விட்டது. All the families were gone. எங்களுக்கு பலனே இல்லையே என்று அவர்கள் அழக்கூடிய நிலைமை வந்தது. No strength to cry also. அப்படிப்பட்ட சூழ்நிலையில But in that kind of place, 6ஆம் வசனத்துல தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். but the Bible very clearly says that David encouraged himself in the Lord his God. எப்ப அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டானோ, When he encouraged himself in the Lord, கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். God began to stand with him. ஏனென்றால் Why? அவன் மனுஷரை போய் ஆலோசனை விசாரிக்கல, He did not go and ask man what counsel. கர்த்தர் இடத்துல போய் He விசாரிக்க. went and asked God's counsel. இப்படிப்பட்ட பயங்கர கொரோனா நிலைமையில, In this time where it's so hard in this ஐயோ இந்த world, டாக்டர் எனக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, why this doctor is not giving me an இந்த answer? ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணட்டுமா, This hospital shall I go and இல்ல admit? பெங்களூர்ல போனா எங்க தகப்பன் பிழைச்சுக்கு வரா, If I go to Bangalore, will my father live? எங்கேயும் அங்கலாய்க்காது. Do not be disturbed today. கர்த்தருடைய வழிக்கு உணவு. Allow yourself to be
in the way of God. எப்ப கர்த்தருடைய வழிக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, When you allow yourself to be in the way of God, இன்னைக்கு நம்முடைய எதிரிகளை அவர் நிர்மூலமாக்க அவர் பலத்தினாலே நம்மை வழி நடத்துவார். our God will enable these enemies to be destroyed. இன்றைக்கு சங்கீதம் 9:9 சொல்லுது, Psalm 9:9 says, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். the Bible very, very clearly says, the Lord also will be a refuge for the oppressed, a refuge in times of trouble. இன்னைக்கு நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். He will be a refuge at the time of the oppressed. ரெஃப்யூஜ் நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது. This refuge is a time when He will give us. சங்கீதம் 27:5 Psalm 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the time of trouble He shall hide me in His pavilion. In the secret of His tabernacle shall He hide me. He shall set me upon a rock. என் தேவன் என்னை ஆபத்து நாட்களிலே அவர் என்னை மறைத்து வைத்து கன்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். He will keep me in His pavilion and He will hide me. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். This is the God who is with us today. இன்றைக்கு சங்கீதங்களிலே 32 அதிகாரம் 8 இப்படி நமக்கு சொல்லுகிறது, Psalm 32 and verse 8 says like this. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. அநேக வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். There are many verses that I can ரெண்டு quote. வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். But in these two verses I will say and want to close. 91 சங்கீதம் Psalm 91 14-15 verse 14 and verse 15. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. இப்படிப்பட்ட நாட்களிலே During these days, இந்த வசனங்களை வாயில அறிக்கை begin to confess these பைபிளை verses. எடுத்து சத்தமா வாசி. Take your Bible and begin to read loudly. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் அதை கேட்கட்டும். Let your body, mind and soul hear it. உனக்கு விரோதமா இருக்கிற அசுத்த ஆவிகள் அதை கேட்கட்டும். Let the unclean spirits that are there, let it hear. அவைகள் உன்னை தொட அதிகாரம் இல்லை. They have no authority to touch you. அவைகள் உன் பக்கத்துல கூட வரக்கூடாது. They should not even come near you. இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? When you begin to say these verses and pray, what happens? எவைகளெல்லாம் இழந்தோம், All that you have lost, அவளெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். the Lord shall give you நீ ஒரு recover. கேள்வி கேட்கலாம். You might ask again. என் தம்பி இறந்துட்டான், My brother passed என் away. கணவன் இறந்துட்டார், My husband passed எங்க away. அம்மா அப்பா இறந்துட்டாங்க, My parents passed எங்க away. டேடி இறந்துட்டார். My father passed அவர் away. எப்படி திரும்ப நான் பெற்றுக்கொள்ள How முடியும்? will I be able to receive him back? அந்த வேதனை, அந்த காயங்களை என் கர்த்தர் ஆற்றி உனக்கு புது வாழ்வை தருவார். God will take away, heal those wounds, and He will give you new life. எனக்கு இப்படிப்பட்ட ஜுரம் கொஞ்சம் இருந்தது. கேஜிஎஃப்ல எனக்கு தெரியாது எனக்கு இந்த பார்டர்ல இருக்குதுன்னு. When I was in KGF and I had this fever, I did not know I was in this border. நான் கேஜிஎஃப் விட்டு வரும்பொழுது When I was leaving KGF and coming, திரும்பவும் நான் மோரியா ஹோமுக்கு திரும்பி வருவேனோ இல்லையோன்ற ஒரு சந்தேகத்தை பிசாசு கொண்டு வந்தான். Satan came and gave me a question whether I will come back to Moria home KGF. ஆண்டு சம்பளம் ஜெபித்தேன். But I began to pray. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, I am your child, Lord. எனக்கு ஜீவனும் பலனும் எல்லாம் நீங்கதான். You are the one who gives me life and strength. நான் உமக்காக சேவை செய்ய அர்ப்பணித்திருக்கேன். I have already committed myself to do your work.
அப்போ ஆஸ்பத்திரிக்கு நான் போகும்போது When I went to the hospital, பெட்டே இல்லைன்னுட்டாங்க. they said there was no bed. 2 ராத்திரி திரும்பி வீட்டுக்கு வந்தோம். 2 nights we came back. கர்த்தர் அங்க 2-3 தேவதூதர்களை வைத்து But God kept his angels there. அவர்கள் மூலமாக And through them, முழு ஆஸ்பத்திரியுடைய சீஃபே ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு பெட் கொடுத்தார். that hospital chief himself recommended, and I was given a இது bed. தேவனால் நடத்தப்பட்டது. This was done by God. அந்த ஆஸ்பத்திரியிலே எங்களுக்கு வசனங்கள் நிறைந்த புத்தகங்கள் இலவசமா கொடுத்தாங்க. In that hospital, they were giving books written the verses of the உங்களுக்கு Bible. எல்லாருக்கும் பைபிள் வேணுமான்னு They கேட்டாங்க. asked whether you want a Bible. என்னிடத்துல பைபிள் இருந்தது. I had a Bible with me. என்ன சொல்றேன்னா, What I'm saying, ஒரு கிறிஸ்தவ ஒரு வழியின்படி அந்த ஆஸ்பத்திரியில அந்த 6 நாட்கள் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். in that hospital for those 6 days, it was a hospital where there was the presence in the atmosphere of prayer. இன்றைக்கு நான் உட்கார்ந்து இருப்பது தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே தான் இங்க உட்கார்ந்து. I am seated here because of the resurrected power of Jesus Christ. அதனாலதான் இந்த செய்தியை உங்களுக்கு லைவா அனுப்பணும்னு நான் விரும்புகிறேன். That is why I wanted this message to come live to you. உட்கார்ந்து இந்த செய்தியை கேளு. Listen to this message. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் இழந்து போனவைகளெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். Definitely that which you have lost, the Lord will enable you to recover all. தாவீது போன்று தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். Like David, will you encourage yourself in the Lord? ஜெபிக்கலாம். Shall we pray? இதாவே இந்த மாலை அந்த காலை வரைக்கால் நன்றி. We thank you, Lord, for this morning. இந்த வார்த்தையை இந்த ஜனங்களுக்குள்ளே ஜீவனாய் உயிர்த்தெழுந்த வல்லமையை ஊடுருவிப்பாய். Let this word of God go within them, the resurrected power of Jesus. புது ஜீவனை தான். Give them new life. We pray. பயத்தை எடுத்து போட்டு Take away all fear. விசுவாசத்தை தான். Give them faith. இயேசுவின் மூலம் பிதா. In Jesus' name. ஆமென். Amen.